வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறமாறாத நிகழ்வோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குலதெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய ராசி பலன். இன்று சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 12வது நன்னாள். ஆங்கில தேதி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2023வது வருடம். இன்றைய கிழமை வியாழக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சுக்கிர கிரகம். இன்றைய கிழமையுடைய அதி தேவதை சுக்கிரன் கிரகத்தின் அதி தேவதையாக வணங்கப்படக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இன்றைய தினம் நம் அனைவரையும் இயக்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயாராக இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் நாம் அனைவரும் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகாசக்தி நமக்கு அனைத்து வகையான நற்பலன்களையும் அருளி நன்மைகள் பல செய்வார். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12 வரை ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரமும், அதற்கு அடுத்து குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய திதி காலை 7 மணி வரை பிரதமையும், அதற்கு அடுத்த திதி துவிதியை திதி. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலையில் வரக்கூடியது காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலையில் வரக்கூடிய நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். ஆமாங்க, இன்றைய தினம் சந்திரன் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம், அதாவது குருவுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி கிரகம் அன்றைய தினத்தை இயக்க இருக்கிறது என்பது பொருள். அந்த வகையில் இன்றைய தினத்தை உலகில் உள்ள 800 கோடி மக்களையும் குரு பகவான் இயக்க இருக்கிறார். அடுத்து 12 ராசிகளுக்கான ராசி பலனை விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, சகோதரஸ்தலம் என அழைக்கக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பும் அமைந்த மேச ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். சந்திரன் 3வது வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உங்களது சகோதரர் மற்றும் சகோதரியின் வழியில் அன்பு பாசம் பொருளாதார நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். மேசராசி அன்பர்களே, ஊர் பயணங்கள், உல்லாசமான பயணங்கள், இது போன்ற பொழுதுபோக்கு இடங்களுக்கு செல்வதற்கான மனநிலையை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல மரியாதையை தரக்கூடிய வேலை உங்களுக்கு அமைந்து அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களில் விவசாயம் செய்பவர்கள், பழத்தோட்டம், பண்ணைகள் வைத்து இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு நல்ல வருமானமும் அதன் வழியில் நல்ல வசதி வாய்ப்புகளும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். சாந்த குணமும் பந்த பாசமும் நிறைந்த ரிஷபராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். பணம் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அது தொடர்பான செயல்பாடுகளுக்கும் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக, லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமைகிறது. உங்களில் குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கும் இடத்தை காண்பித்து கோவிலுக்கு செல்வதற்கான பாதையை காட்டக்கூடிய தெய்வீகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமையும். ரிஷபராசி அன்பர்களின் பெற்றோர்களுக்கு தான் பெற்ற குழந்தையால் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய சிறந்த நாளாகவும், குழந்தை பாக்கியம் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். தனக்கு பிடித்தவர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய அமைப்பை தந்து அதன் வழியில் மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தரக்கூடிய இன்பமயமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. தொழில் வகையில் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பணவரவை சிறப்பாக தந்து இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களை இனிமையாக கடந்து செல்லும். மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு சொந்தமான, உங்களுக்கு உரிமையான உங்களது வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். அதே போல்
உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ரீதியான நல்ல ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினத்துடைய உறவு நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இருவருக்குமிடையே ஆன அதிக அளவு அன்பு, பாசம், காதல் பரிமாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். அதே போல் இன்றைய நாள் என்பது உங்களை சுபகாரியங்கள் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுத்தக்கூடிய அமைப்பை கொண்டுள்ளது அன்பர்களே. அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் உங்கள் உற்றார் உறவினர்கள் தந்து உங்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னடக்கத்தையும் பெரிய மனிதத்தன்மையும் தரக்கூடிய வீட்டில் 12வது வீடு என அழைக்கக்கூடிய இரகசிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறார். திருமண வயதை அடைந்த கடகராசி அன்பர்களில் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு இதுவரை இருந்து வந்த தடைகளை நீக்கி உத்தரவு இடக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்களது எண்ண அலைகள் இன்றைய தினம் இரகசியமான செயல்பாடுகளை தரக்கூடிய வகையில் 12வது வீடு அமைந்து வேலை செய்யும். கடகராசி அன்பர்களே, உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே முழுமையாக விலகும். நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதைத் தொடர்ந்து உங்களை தேடி கௌரவமான பதவிகள் அனைத்தும் ஓடி வரும். அந்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பெயர் மற்றும் புகழை அடையக்கூடிய அமைப்பும் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தின் உங்களது துர்க்கையம்மன் தெய்வ வழிபாடு உங்களது இன்றைய பண வரவுக்கும் குடும்பத்தின் மன மகிழ்ச்சி சிறப்பை தரும் வண்ணம் அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். தைரியமும் சுய சிந்தனையும் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். இன்றைய தினம் சந்திரனின் லாபஸ்தான பயணம் உங்களுக்கு பணவரவை தரக்கூடிய லாபகரமான நாளாக அமைகிறது. இது நாள் வரை உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய மனது தொடர்பான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகி உங்களது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதைத் தொடர்ந்து கணவன் மனைவியிடையே புரிதல் உண்டாகி அன்பு, பாசம், காதல், மன ஒற்றுமை மேலும் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களில் தாய் தந்தையர்களுக்கு தான் பெற்ற பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் மற்றவர்கள் செய்யக்கூடிய உதவி மூலம் நீங்கள் வேலை வாய்ப்பை பெற்று வாழ்க்கையின் சிறப்பான இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களது உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்களை வந்து சேரும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தெய்வ வழிபாடு குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியும் சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தசமஸ்தானத்தில் சந்திரன். சாந்த குணமும் பணிவான நடத்தையும் தரக்கூடிய வீட்டில் சந்திரன் இன்று சென்று கொண்டிருக்கிறார். உங்களது மைண்டும் மனசும் ஷார்ப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியத்திலும் வெற்றியை தரக்கூடிய வெற்றிகரமான நாள், நல்ல நாள். உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் இந்த நாள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கின்ற காரணத்தால் அனைத்து பிரச்சனைகளும் குறைந்து உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பல்வேறு நிறுவனங்களில் பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரியக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் நல்லபடியாக தந்து இந்த நாள் நல்ல நாளாக உங்களை கடந்து செல்லும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஆதிபராசக்தி தாயின் தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தரும். துலாம் ராசி அன்பர்களே, பித்ருஸ்தானத்தில் சந்திரன். சிறந்த அறிவும் ஆற்றலும் நிறைந்த துலாம் ராசி அன்பர்களுக்கான நற்பலன்கள் தரக்கூடிய ராசி பலன். இன்றைய தினம் சுபகாரிய தடைகளை நீக்கி பூர்வ புண்ணியத்தின் வகையில் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாகவும், திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பையும் சேர்த்து தருகிறது. இதுநாள் வரை உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் குறைந்து உடல்நலத்தை பேணி காக்கக்கூடிய நல்ல நாள்.
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற காரணத்தால் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளித்து முன்னுக்கு வர முடியும். துலாம் ராசி அன்பர்களே, தேவையற்ற செலவுகளை சற்று குறைத்து கொள்வதன் மூலம் நீங்கள் பொருளாதார மேன்மைகளை அடைய முடியும் என்பதை உணர்த்தி இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய அஷ்டமராசி என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லும் அனைத்து பலன்களுமே சந்திரன் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் எந்த ஒரு தனி மனித ஜாதகத்திற்கும் பொருந்தும் என்பதற்கு எந்த வகையான உத்தரவாதமும் இல்லை. இதை உங்களது ஜாதகத்திற்கு உண்டான ராசி பலன் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய இன்றைய ராசி பலனை உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக அமையும். அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையுடைய விருச்சிக ராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி பலன். பொதுவாக 8வது வீடு நடைமுறையில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவி இடையே வாக்குவாதங்களை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை நீங்கள் மனதிலே நிறுத்தி கொண்டு கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விட்டு கொடுத்து போவது என்பது இன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாமல் என்றைக்குமே நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக எந்நாளும் அமையும். அதே போல அவசியமான நேரங்களில் மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நன்மை தரும் வண்ணம் அமையும். தேவையில்லாத தொந்தரவுகளையும் அவசியம் இல்லாத செலவுகளையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்ற காரணத்தால் உங்களது செயல்பாடுகளிலும் நீங்கள் செய்ய போகிற செலவுகளிலும் கவனமாக இருந்து நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியமாக உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். இன்றைய தினம் சுறுசுறுப்பும் சுய சிந்தனையும் தரக்கூடிய வீட்டில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் கைகூடக்கூடிய யோகமும் பிரிந்து வாழ்கின்ற தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்றைய தினம் சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களையும் தரக்கூடிய பொன்னான நாளாக அமைகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்வதற்கு ஒவ்வொரு வகையில் கடமை தரப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் தரப்பட்டு இருக்கின்ற கடமைகள் அனைத்தையும் சிறப்பாக நிறைவேறி வெற்றிகரமாக கடந்து செல்வீர்கள். உங்களுடைய அவசிய தேவைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் பணவுதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதைத் தொடர்ந்து உங்களது அனைத்து தேவைகள் எல்லாமே நிறைவேறி இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. மகர ராசி அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன். வெற்றி ஸ்தானம் என்பது பகைவர்களை வெற்றி கொள்ள வீடாகிய மிதுன ராசியில் சந்திரன் என அர்த்தம். பந்தபாசமும் மனம் விட்டு பேசும் தன்மை நிறைந்த மகர ராசி அன்பர்களுக்கான இன்றைய நல் ராசி பலன். வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி இளைஞர்களுக்கு 6வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் நற்பலன்கள் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நீங்கள் விரும்பியபடி வேலை அமையவும் வாய்ப்பு உண்டு. திருமணமான புதுமண தம்பதியர்களுக்கு உங்களது தாம்பத்திய உறவுகளை சிறப்பாக்கி அழகிய தேவதை போன்ற குழந்தைகள் நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். தங்கமான பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு உங்களது பிள்ளையின் வழியில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்றைய தினம் இளைஞர்கள் செய்யக்கூடிய காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அது தொடர்பான செயல்பாடுகளுக்கும் வெற்றியினை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷத்தில் தன்னிலை மறக்கக்கூடிய மகிழ்வான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். கும்பராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். தன்னம்பிக்கையும் லட்சியத்தில் உறுதியும் கொண்ட கும்பராசி நேயர்களுக்கான இன்றைய ராசி நற்பலன்கள். உங்களது ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் செல்லும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அமைத்து கொடுத்து அருள் புரிவார். ஆன்மீகம் தொடர்பான தெய்வீக நம்பிக்கை தொடர்பாக கும்பராசி நேயர்கள் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். வெளிநாடு
வெளியூர் மற்றும் வெளி மாநில தொடர்புகளால் சாதகமான லாபகரமான பலன்களையும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கொண்டு வந்து சேர்க்கும். பணவரவுகள் மிகவும் சிறப்பாக இருந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி ஆதாயமும் அடைவீர்கள். தொழில் வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உதவிகள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றங்களை அடையக்கூடிய சூப்பரான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்லும். மீன ராசி அன்பர்களே, தாய் வீடு என சொல்லக்கூடிய மாத்ருஸ்தானம் என அழைக்கக்கூடிய மிதுன ராசியில் சந்திரன். ஆழ்ந்த அறிவும் தன்னடக்கமும் கொண்ட மீன ராசி அன்பர்களுக்கான நற்பலன்கள். இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன நிம்மதியும் மன உற்சாகமும் மனமகிழ்ச்சியையும் தரக்கூடிய சிறந்த நாளாகவும் அமையும். அதே போல கணவன் மற்றும் மனைவி இடையே ஒற்றுமையை மிகவும் சிறப்பாக்கி சேர்த்து தரக்கூடிய நல்ல நாள். உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் புரிதலுடன் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். வயதான சீனியர் சிட்டிசன் தாய் தந்தையர்களுக்கு தான் பெற்ற பிள்ளையின் வழியில் பொருளாதார உதவிகள் கிடைத்து அந்த வயதான பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். கடன் அடைக்கும் வகையில் நன்மையில் தரக்கூடிய நல்ல நாள். கடந்த கால கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பை தந்து இந்த நாள் மீன ராசி அன்பர்களை நல்லபடியாக கடந்து செல்லும். அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.